எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஏன் நம்ம சுயமா முடிவெடுக்கணுன்றது சொல்றேன். இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கிறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். நெறைய பேருக்கு தைரியமே இருக்காது. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த கேள்வி வந்தாலும் சரி, "ஏய் நீ சொல்லேன், நீ சொல்லேன், நீ சொல்லேன்னு" 4 பேர்ட்ட ஓடிட்டே இருப்பாங்க. அப்படி போம்போது அந்த அட்வைசர் நல்ல அட்வைசரா இருந்தா நல்லபடியா வழிகாட்டுவாங்க. உங்க வாழ்க்கை நல்லாருக்கும். ஆனா, சப்போஸ் அந்த மாரி இல்லன்னா, அவங்களும் தப்பா வழிகாட்டி, இவங்களும் சுயமா முடிவெடுக்க முடியாம, இவங்களும் கஷ்டப்பட்டு, குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தி, கடைசியில மன நிம்மதி இல்லாம போவாங்க. இன்னைக்கு முக்காவாசி பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே என்னன்னா, என்னால முடிவெடுக்க முடியல. யார்ட்ட கேட்கிறதுன்னு தெரியல. கேட்டாலும் அவங்க சரியா சொல்லுவாங்களான்னு தெரியல. ஸோ இவங்க வாழ்க்கையும் கெடுத்துட்டு, குடும்ப வாழ்க்கையும் கெடுத்துட்டு உட்கார்ந்திருப்பாங்க. தப்போ, ரைட்டோ முடிவ நீங்க எடுங்க. சப்போஸ் சரியா முடிவெடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தப்பா முடிவு எடுத்தா பரவால்ல. எடுத்த பிறகு அத சரி பண்றதுக்கு என்ன வழியோ அத பண்ணுங்க. ஆனா முடிவு 4 பேர்ட்ட ஒப்பீனியன் கேட்கறது தப்பில்ல. ஆனா முடிவு உங்கள்தா இருக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கும். உங்க நிம்மதி இருக்கும். உங்க குடும்பத்துக்கும் நிம்மதி இருக்கும். நன்றி.